பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 21 மற்றும் 22 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவது இல்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆத்துமாவையும் ஒவ்வொரு நாளும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிற மற்றும் ஒரு வார்த்தையை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிற வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். ஆம், என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என்கிறார். மட்டுமல்ல, என் புயம் அவனை பலப்படுத்தும் என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, என் கை என் புயம் என்று ஆண்டவர் வைராக்கியமாக உரிமை பாராட்டி சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். அதாவது, எந்த ஒரு இக்கட்டான அல்லது எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் நானே கூட இருப்பேன், நானே காப்பாற்றுவேன் என்பதுதான் அதன் அர்த்தம். மறுபடியும் அதே தேவன் சத்துரு அவனை நெருக்குவது இல்லை என்றும், நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை என்றும் நம்மை தேற்றும்படியான வார்த்தைகளை தந்து நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறதை கவனியுங்கள். அன்பரே, தேவனாகிய கர்த்தரின் கரமும் புயமும் நம்மோடு உறுதியாயிருந்து நம்மை பலப்படுத்தவும், சத்துருவோ நியாயக்கேட்டின் மகனோ நம்மை நெருக்க முடியாதபடிக்கு ஒடுக்காதபடிக்கு பாதுகாக்கவும் நம்மோடு கூடவே இருக்கிறார். எனவே திடமனதாயிருங்கள். இந்த தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். அன்பரே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாளிலே உங்களை தேற்றி தைரியப்படுத்துவதாக. விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. மட்டுமல்ல, சத்துரு அவனை நெருக்குவது இல்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை என்று தேற்றுகிற தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை இந்த நாளிலே நீர் வாக்கு பண்ணி எங்களை தேற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய கை எனக்கு துணையாய் இருப்பதினாலே, கர்த்தருடைய புயம் என்னை பலப்படுத்துகிறபடியினாலே எதற்கும் நான் பயப்பட வேண்டியது இல்லை என்று உம்மிலே பலங்கொண்டு தைரியமாயிருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.